வக்ஃபு சொத்து என்று அரசிதழ்ல இருக்கத்தான் செய்யுது. திருப்பரங்குன்றத்தினுடைய முருகன் மலையில சிக்கந்தர் அவுலியா தர்கா 50 சென்ட் இருக்குன்றது இருக்கிறதா தான் அவர் சொல்றாரு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, இது வக்ஃபு சொத்து என்று நீங்கள் உரிமை கொண்டாடி வரம்பு மீறக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரிய கருத்து. இந்த வக்ஃபு சொத்துன்னு இன்னைக்கு சொல்றீங்கல்ல, இது 100 வருஷத்துக்கு முன்னால என்ன சொத்தா இருந்துச்சு, 200 வருஷத்துக்கு முன்னால என்ன சொத்தா இருந்துச்சு, 300 வருஷத்துக்கு முன்னால என்ன சொத்தா இருந்துச்சு? இந்த சொத்தை கொடுத்தது யாரு? இஸ்லாமியர் கொடுத்தாரா? கிடையாது. இல்ல, இந்துக்கள் தானே கொடுத்தாங்க. அப்ப இந்துக்கள் கொடுத்தது இன்றைக்கு பாதுகாப்பதற்கு வக்ஃப்னு ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு பாதுகாக்கலாமே தவிர, அந்த சொத்தை கொடுத்தது யாரோ கொடுத்தவர்களுக்கே நீங்க தொல்லை கொடுப்பீங்களா? கொடுத்தவங்களே நீங்க வம்பிழுப்பீங்களா? அப்படி இழுத்தா அப்ப இந்த வக்ஃப் சொத்து இப்படி இருந்தால் பிரச்சனை தான், நாளைக்கு பஞ்சாயத்து வருமா இல்லையா? ஒன்று, இந்துக்களாக பெருந்தன்மையாக கொடுத்த இடத்தை வக்ஃப் என்று நீங்கள் பதிவு செய்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுல நீங்கள் வரம்பு மீறினால் அதுவும் உள்ளதும் போச்சுனா நொல்ல கண்ணான்ற மாதிரி நீங்க அயோத்திக்காத அப்புறம் திருப்பரங்குன்றத்துக்கு வந்துரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்க வக்ஃபு சொத்தே கிடையாது. திருச்செந்துறையில சிவன் கோயில் 1200 வருஷத்துக்கு முன்னால இருந்து இருக்கு. அங்க இருக்கிற இந்துக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அங்கேயே இருக்கிறாங்கன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம். என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் நேரடியா போய் விசாரிச்சேன். 200 வருஷமா 100 வருஷமா இருக்கிற கட்டடங்கள், இந்துக்களுடைய வீடுகள்லாம் இருக்கு, அங்க அக்ரஹாரம் இருக்கு, இவ்வளத்தையும் பார்த்துட்டு வரேன். அதை போய் திடீர்னு அது வக்ஃபு சொத்துன்னு சொல்லுவீங்க. பெரிய காமெடி என்னன்னா, அங்க கனிமொழி அவர்களும் அதே போன்ற